பேஷன்ல பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிருக்காங்க. கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஜம்மன் ஃபைன்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். So guys, welcome back to Travel with Dan YouTube channel. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க நம்புறேன். கைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கைஸ் நம்ம அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டோம். குந்தா டேம் 19 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. குந்தா டேம் 19 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக குந்தா வழி தான் போயிட்டு இருக்கோம். போலீஸார பஸ்ல ஏறினாங்க. மேபி பிடிக்கிறதுக்கு வராங்களோ, ஐ மீன் செக்கிங்க்கு அந்த மாதிரி யாருக்காவது பிடிக்கிறதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள பொதுவாக இந்த ரோட்ல நின்று செக் பண்ணுவாங்க தெரியுமா, மெயினாக அந்த பர்பஸ் காண்டியே தான். யூஸ்வலாக இந்த மாதிரி ரோட்ல பொறுமையாக வந்தால் நல்லது. ஏன்னா ஒரே பென்ஸுக்கும் அதுக்கும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கீழே இருந்து வரவங்க ஒண்ணுமே தெரியாம வருவாங்க. ஓகே இந்த பெண்ணில் இவ்வளோ ஸ்லோ பண்ணோம் அப்படிலாம் இல்லை, அவங்க அழுத்திட்டு வருவாங்க. நம்ம எப்போதுமே வண்டி ஓட்டும் போது அப்பா சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, நான் எங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்ம வண்டி ஓட்டும் போது ஆப்போசிட்ல வந்து ஒரு பைத்தியக்காரன் நினைச்சுக்கணும். இப்படிதான் வரோம், இப்படிதான் வருவோம், பைத்தியக்காரன் நாட்டு ஓட்டுவான்னு நினைச்சாதான் நம்ம சேஃப்டியா இருக்க முடியும். கைஸ் அங்க பாருங்க எவ்வளவு இருக்கு. ஜெய் தண்ணி அடிக்கிறா, நமக்கு பின்னாடி இருக்கணும் அப்படிதான் கத்துவோம் போல. சார் ரைட்டு விடுங்க. இங்கதான் போட்டுருக்கு. இந்த 6 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. அதோட பெரிய போட்டிக்கு இருக்கு. ஊட்டி ரைட்டு போனா 17, மஞ்சக்கம்பை ஸ்ட்ரெயிட்டா போனா குந்தா 15. ஓகே போவோமா? கைஸ் அந்த அருமையை பாருங்க, பாருங்க ஜம்மன் இருக்கு. நிறைய வழி இருக்குங்க. காரமடை ஜாயிண்ட் ஆகும், அப்புறம் மேட்டுப்பாளையம் ஜாயிண்ட் ஆகிற ஒரு வழி இருக்கு. நிறைய வழி இருக்கு. பண்ணுவோம் வர காலகட்டங்களில் நம்ம மோர் அண்ட் மோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ கண்டிப்பாக வீடியோஸ்லாம் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விட்டுருங்க. அது இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பாருங்க கொஷோலாய், என்னன்னா இது பேரு கொஷோலாய்னு எழுதிக்குது. கொஷோலாய் ஹட்டி. ஆக்சுவலா ஊட்டி வந்து படுகாஸ் அப்படின்றவங்க வந்து இங்க நிறைய இருப்பாங்க. இட்ஸ் அ ப்ரைட் ஆஃப் ஊட்டின்னு சொல்லலாம். அவங்களோட டான்ஸ்ல இருந்து சரி எல்லாமே அழகா இருக்கும். ஸோ அவங்க இருக்கிற இடத்துங்களுக்கு பேர் வந்து ஹட்டி அப்படின்னுவாங்க. இப்போ தோடாஸ்க்கு வந்து மந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட இடத்த வந்து மந்துடுவாங்க. ஸோ இவங்க படுகாஸ் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு பேர் வந்து ஹட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மெயினா. அவ்வளோ அழகா இருக்குங்க ரூட்டு. எங்கேயோ பெண்டெல்லாம் மேலே ஏறி போதே, ஒரு வேளை ஊட்டி கொண்டு போய் விட்டுருவோமோ. பாவீங்களா? இந்த மஞ்சூர் உதகை மாப்பிள்ள ஸ்ட்ரெயிட் ஓடு அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ நம்மளும் ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். ஆஹா அவ்வளோ அழகா இருக்குங்க. நம்ம நார்மலாவே போந்திருக்கலாம் அந்த கேப்ல. ஏன் ஒரு ஆட்டி போறோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷங்க. ஓகே போகலாம் கைஸ். கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட் ரோடாக போயிட்டு
கைஸ் அவ்வளோ அழகா இருக்கு கைஸ் ரோடு. கரெக்டாக இங்கேருந்து நிறைய பெண்டு போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, நம்ம கரெக்டாக ஆரன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். பொறுமையா போ. நான் ஏன்டா போகணும், நீ தானா முன்னாடி போடுற. இந்த ரோட் பாருங்க, அவ்வளோ ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி இருக்கு. பாருங்க அங்க பாருங்க, மேகம்லாம் வந்து ஐயோ மழை பெய்ஞ்சிச்சுன்னா. இல்ல நம்ம ரெயின் கோட் இருக்கு. ஆமா கைஸ், நம்ம ரெயின் கோட் எடுத்துட்டு வந்திருக்கோம். போன ட்ரிப் தான் நம்ம ரெயின் கோட் எடுத்து போல. ஏதாவது சொன்னா அவங்க அழுத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க ரோடு நல்லா இருக்கிறதுக்கு. அதுக்கும் ஆனா இது கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு தாங்க. ஆக்சுவலா இதுதான் காமராஜர் டீ ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இங்க ஆக்சுவலா டீலாம் செம்மையா இருக்கும். நான் ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து இங்க டீ குடிச்ச ஞாபகம் உண்டு. ஆஃப் ரோடு போவோம். ஆகா இங்க பாருங்க, இங்க வந்து லாஸ்டா ஒரு செக் போஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கதான் ஃபுல் செக்கிங் விட்டு அனுப்புவாங்க. நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து வரீங்க. நம்ம கிட்ட தான் இருக்குது TN43 லைசன்ஸ். கோதிபென் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு என்ன ஆகல, வண்டி ஓட்டுங்க. கைஸ் லிட்டரலி ரொம்ப அழகா இருக்குங்க. ஐயோ பெண்டு பார்த்து இருக்கணும். இல்லைன்னா அப்படியே அந்த எஸ்டேட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். சின்னதா ஒரு வில்லேஜை தாண்டி இருக்கோம். இங்க பாருங்க, ஆஹா அவ்வளோ அழகா இருக்குங்க. எந்த ஒரு மணிலி மட்டம் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. இப்போ அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ரோடுன்னா இதுதாங்க ரோடு. ஜாமன் இருக்கு பாருங்க. ரென் ஃபாரஸ்ட் தான் பாருங்க, ஜம்மன் இருக்கு ரோடு. பாருங்க கைஸ், சீரியஸா ஓப்பனா ஒரு சஜஷன் கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த ரோட விசிட் பண்ணுங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா, அவ்வளோ அழகா இருக்கு. மோஸ்டா இந்த இடத்துல வந்து யானை நடமாட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. ஆக்சுவலா அவரும் டிராவலர் தான். ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அண்ணன் தான். அந்த காரையே தாண்டி போயிருக்காங்கன்னா அப்போ ஸ்பீடாக தான் போகணுங்க. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ஸ்பீடிங்கே வேணாங்க. ஸ்பீடாக போயிட்டு பிரேக் பிடிச்சி எல்லாம் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரோட்டில் தான். மோஸ்ட்டாக இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 43 வண்டிங்கெலாம் தாராளமாக அலவுடு. உங்ககிட்ட 43 லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக வரலாம். ஆனால் 43 அப்படின்ற ஒரு அடையாளத்தையே வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெர்மிஷன் அந்த மாதிரி கேட்டுட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு ஷார்ட் பெண்டு.
ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது ஹேர்பின் பெட்டு. ஸோ கைஸ், இந்த வழியெல்லாம் வரவங்க பார்த்து வாங்க, ஏன்னா இங்கே அனிமல்ஸ் தொலையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பத்திரமா ஹெல்மெட்லாம் டபுள் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு பத்திரமா வாங்க. பாருங்க, மழைதான் எவ்வளோ அழகாக இருக்கு. ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. கைஸ், நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமையா பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாலம். அவங்களுக்கு பேக் வியூவில் இது காட்டுறேன். ஆக்சுவலாக ஒரு டேம் தான், டேம் தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நின்றுருக்கு, நல்லாயிருக்கு கைஸ். அவங்களுக்கு பேக் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த ராமையா பாலம். இது வந்து பாலத்துக்கு லெஃப்ட் சைடு கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குந்தாவளியில் அப்படியே கீழே இறங்குறப்போ இந்த பாலம் தாண்டி தான் நம்ம கிராஸ் ஆகணும். இந்த பாலம் தாண்டி தான் கிராஸ் ஆகணும். இவங்க தான் நம்ம கூட வந்த கைஸ். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அப்படியே இந்த அங்கே தெரியுது பாருங்கள் டேமு, இந்த லாஸ்ட்டில். அங்கேருந்து நெக்ஸ்ட்லாம் இங்கே வழி இருக்குது கைஸ். இப்படிக்கா இந்த பாலத்துலேருந்து அப்படிக்கா கீழே இறங்கினோன்னா அப்படிக்கா இறங்கிடலாம். நம்ம இப்போ கீழே இறங்க போகிறதில்ல, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது இந்த ரோடை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். ஸோ பார்த்துக்கலாம் கிளம்பி நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் ஏதாவது வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். சரி, ஓகே, அடுத்த லொக்கேஷனுக்கு போ கைஸ். நம்ம இப்போ அந்த பாலத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஹேர்பின் பண்ணுங்க. ஆமாங்க, இந்த கரெக்டாக இந்த ரோடு வந்து காரமடை போய் கனெக்ட் ஆகும். பேஷன்ல பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அப்போ அதுலேயே காட்டுங்களா? அப்போ வண்டி புக்கு ஆமா, வண்டி புக் பட்டி ஆச்சு பாட்டு. ஐயோ சார், காலில் துடைக்கிறீங்களே சார், காலில் துடைக்கிறீங்களே. என்கிட்ட சொல்லி நான் கையிலே தொடச்சிருப்பேனே சார். என்ன சார்? இல்லை சார், சொல்லிடுறேன், நானே தொடச்சிருப்பேனே சார். சார் இது வெறும் ஹேண்டில் பார் மட்டும் தான் சார். நல்ல சட்டை போட்டா விட்டுருவாங்கன்னு நினைச்சியோ? நம்ம பாத்தீங்கன்னா ஜம்மனு ஃபைன்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் கும்பன்னு ஒரு ஃபைன் போட்டு கொடுத்தாரு. 500 ரூபா ஃபைன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல டென்ஷன் ஆயிருச்சு கைஸ். வண்டியை வந்து நம்பர் பிளேட்டை காலில் தொடச்சாரு. ஆக்சுவலா அவனுக்கு தான் தெரியும் அந்த வண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினா, எவ்வளோ கஷ்டப்பட்டா. சரி, ஓகே கைஸ், சின்ன வண்டியாவே இருக்கட்டுமே
ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஒரு தற்கூரி லெவலில் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது தான் நமக்கு பிடிக்காது. அப்படியே காலில் அப்படியே இது பண்ணவும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னடா குழந்தைய போய் காலில் இது பண்ணுறானே, ஒரு மாதிரி சங்கடங்க. நம்ம வண்டியை ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பார்ப்போம், அப்படியே காலில் எட்டி அப்படியே காலில் வந்து அந்த நம்பர் பிளேட் அழுக்க இருக்காமா, நம்பர் பிளேட்டை துடைக்கிறாராமா. ரோடு பாருங்களேன், ஜம்முன்னு இருக்கு, வேற மாதிரி இருக்கு ரோடு. வா கடைசியில பார்த்து போங்க, யானெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அமிச்சாங்க. அதற்கு சந்தோஷம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஐயோ சட்டா மழைங்க. இப்பதான் ஒரு டீ கடையில் நின்றுட்டு மழை நின்றோடனே நம்ம கிளம்பி இருக்கோம். கரெக்டா இப்போ போய் காரமடை ஜாயிண்ட் ஆயிடுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். எப்படியோ மழை அதெல்லாம் தாண்டி எப்படியோ ரூமுக்கு வந்துட்டோம் கைஸ். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாய், see you in the next video. Tata.